நான் டாக்டர் சபரி கிரிஜா, சித்தா டாக்டர், ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியா பேக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். கிறிஸ்மஸ்னாலே ரொம்ப ஸ்பெஷலானது ப்ளம் கேக் தான். ஆனால் ஷாப்பில் கிடைக்கிற ப்ளம் கேக்கில் ஹெல்த்தியான நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருந்தாலுமே அன்ஹெல்த்தியான மைதாவை ஆட் பண்ணி ஹெல்த்தின்னு சொல்ல முடியாமல் ஒரு ட்விஸ்ட் வச்சிடுறாங்க. ஸோ நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியான நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், தேன், ஃப்ரூட் ஜூஸ், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி சிறுதானிய மாவு வச்சு ஹெல்த்தியான ஃபெஸ்டிவ் ட்ரீட்டாக சிறுதானிய ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நோ ஆல்கஹால், நோ ஒயிட் சுகர், நோ மைதா ப்ளம் கேக் ரெசிபி. ப்ரீ சோக்கிங் எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 175 கிராம் ப்ரூன்ஸ், அதாவது ட்ரைடு ப்ளம்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செர்ரி 50 கிராம்ஸ், கருப்பு திராட்சை 50 கிராம்ஸ், வெள்ளை திராட்சை 100 கிராம், ஆப்ரிகாட் இருந்தால் 50 கிராம்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு தேன் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் ஆட் பண்ணும்போது கேக்குக்கு நல்ல ஒரு டென்ஸாக மாய்ஸ்ட் அண்ட் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை 1/2 கப்பு. இனிப்பு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் அளவு வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நெய் இல்லைனா வெண்ணெய் வந்துட்டு ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், அதோட 125 ml வாட்டர் சேர்த்து டிசால்வ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். அடுத்து ஒரு ஆரஞ்சு எடுத்துகிட்டு அதோட அவுட்டரை இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. அதே ஆரஞ்சிலேயே கூட ஜூஸ் எடுத்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு செஸ்ட்டு கேக்குக்கு நல்ல ஸ்மெல் தரும். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸில் லவங்கப்பட்டை தூள் 1/2 டீஸ்பூன், சுக்குத்தூள் 1/2 டீஸ்பூன், கிராம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜாதிக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது அடுப்பை ஆன் பண்ணி 5 to 7 மினிட்ஸ் நெய் நல்லா உருகி வர மிக்ஸ் ஆகிற வர கிண்டி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு 80 கிராம், தினை மாவு 80 கிராம், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 50 கிராம்ஸ் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தண்ணி 1/4 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்சர் வரணும். இன்கேஸ் தேவைப்பட்டால் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னொரு 1/4 கப் கூட தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த டெக்ஸ்சர் வந்த பிறகு இதை பட்டர் பேப்பர் போட்ட 6 இன்ச் ரவுண்டு டின்னில் செட் பண்ணி ப்ரீ ஹீட்டட் அவனில் 60 to 70 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் ரிச் அண்ட் ப்ரீமியமான ப்ளம் கேக் ரெடி. பேக் ஆகிட்டு இருக்கும்போதே அதில் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸோட அரோமா ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். பேக்கரியில் வாங்குகிற மைதா ப்ளம் கேக் மாதிரி இல்லாமல் இது நல்ல டென்ஸ் அண்ட் ரிச்சான ஃப்ளேவரில் ஆத்தென்டிக்கான ப்ளம் கேக் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாவ், டேஸ்ட் வேறு லெவல். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு ஏஷியாநெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.